வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 32. வெரி குட் ஈவினிங் பா. இன்னைக்கு சீக்கிரமா 6 மணிக்கே வந்துட்டீங்க. அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்த திலீப்பிடம் காரு ஆர்வமாக கேட்க முகம் புன்னகையில் விரிந்தது அவனுக்கு. அவளை கைகளில் அள்ளி கொண்டவன், அப்பா 2 நாளா வீட்டுல இல்ல, அது தெரியுமா உனக்கு என சிரிப்புடன் விசாரித்தான். ஓ தெரியுமே, ஏதோ கேஸ் விஷயமா சென்னை போயிருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. எஸ், வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். இங்கேயும் அவசரமா நேர்ல போய் பார்த்தாக வேண்டிய வேலை எதுவும் இல்ல. சோ உங்க கூடவே இருந்து தேவைப்பட்டத போன்ல முடிச்சுக்கலான்னு நேரா வந்துட்டேன். சூப்பர் என மலர்ச்சியில் கண்களை விரித்த சிறுமியின் நெற்றியில் முட்டியவன், அம்மா இங்க என்று கேட்டான். அவங்களா என வேகமாக எதையோ தொடங்கிய சின்னவள் சட்டென்று நிறுத்தி திருவென்று விழித்து பின் அசட்டு புன்னகை புரிந்து, உள்ளதான் டயர்டா இருக்குன்னு படுத்திருக்காங்க என்று பதில் தந்தாள். டயர்டா இருக்குன்னு படுத்திருக்காளா? உடம்பு முடியல என்ன என்று நெற்றியை சுருக்கியபடி படுக்கை அறையை நோக்கி வேகமாக நடந்தான். மீண்டும் ஒரு ரகசிய சிரிப்பு காருவின் முதட்டோரம் துடிப்பதைக் கண்டு வியந்தவன் அப்படியே நின்று, ஓய் உங்ககிட்ட எதுவோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கே என்று கண்களை இடுக்கினான். முயன்ற தன் முகத்தை இயல்பாக்க முயன்றபடி, அப்படிதான் ஒண்ணும் இல்லப்பா என்று கைகளை விரித்தாள். ஆஹா, உன் அம்மாவுக்கு உடம்பு முடியலனா நீ சோகமா தானே இருப்ப, இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டியே என்றான் சந்தேகமாக. போங்கப்பா, நீங்க பயங்கரமான பிரில்லியன்ட் போலீஸா இருக்கீங்க. எனக்கு சிரிப்பு வந்து சிரிக்கிறேன், அம்மாவுக்கு கொஞ்சமா தான் முடியல. தன்னிடம் அழுத்து கொண்ட பிள்ளையின் கன்னத்தில் புன்னகையுடன் முத்தமிட்டவன், அது என்ன கொஞ்சமா, எதுவும் சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்று விசாரித்தான். என்ன கீழே இறக்கி விடுங்க, நான் போய் ஹோம்ஒர்க் செய்யறேன். ஒரு விஷயத்துக்கு இத்தனை கொஸ்டின் பண்றீங்க நீங்க? உங்ககிட்ட மாட்டிக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் ரொம்பவே பாவம் தான். அவளை இறக்கி விட்டவன் பெரிய மனுஷியாக புலம்பியவாறு செல்பவளின் பேச்சை கேட்டு, அடி என்று அவளை தாவி பிடிக்க முயல துள்ளிக் கொண்டு விலகி ஓடினாள் அவள். நீங்க உள்ள போய் அம்மா கூட ஃபேமிலி சீக்ரெட் பேசுங்க, அப்பதான் விஷயம் புரியும் என்ற வேகத்தில் ஸ்டடி ரூமுக்குள் நுழைந்து கொண்டாள். என்ன சொன்னது இந்த வாண்டு என ஆச்சரியம் கொண்டவன் அவளின் ஃபேமிலி சீக்ரெட் என்ற சொற்களை எண்ணி மெல்ல முறுவளித்தவாறு தங்களது அறைக்கு சென்றான். ஒற்றை கையினால் முகத்தினை மறைத்தபடி படுக்கையில் ஒரு புறமாக சரிந்திருந்த கயிறின் அருகில் அமர்ந்த திலீப், விழி என்று அவள் தலையை வருட, என மெதுவாக முனகினாள் பெண். என்னடா, ஏதோ உடம்பு முடியலன்னு பாப்பா சொன்னா, என்ன செய்து? தன்னவரிடம் அமைதி நிலவவும் லேசாக எட்டி அவளின் முகத்தை பார்த்த திலீப்பின் விழிகளில் மீண்டும் மெல்லிய வியப்பு தோன்றியது. ரகசிய சிரிப்புடன் கீழுதொட்டை அழுந்த கடித்துக் கொண்டிருந்தாள் அவன் மனைவி. கணவனுக்கு உள்ளும் ஏதோ ஒரு குறுகுறுப்பு தோன்ற அப்படியே சரிந்து அவள் அருகில் நெருங்கி படுத்தான். அவசரமாக திரும்பி அறை வாயிலை பார்த்தவள், கதவு திறந்திருக்கு என்று அவனை எச்சரித்தாள். அவளை பின்னிருந்து அணைத்து, அவ ஹோம்ஒர்க் செய்ய போயிட்டா, அதோட உன்கிட்ட ஃபேமிலி சீக்ரெட் வேற பேச சொன்னா. சோ இப்போதைக்கு ரூம் லாக் ஆகி இருக்கிறோன்ற நினைப்புலதான் அவளே இருப்பா என்றான் கள்ள சிரிப்புடன். அவன் நெஞ்சில் முழங்கையால் ஒரு ஈடு இடித்தவள், பேச்ச பாரு, நல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பிள்ளைய அப்பப்போ அப்பாவே தனிமை கொடுத்துட்டு ஓடிடுது. ஆல்ரெடி ஃபேமிலி சீக்ரெட் பேசின பொழுதுகளோட ரிசல்ட் தான் இப்போ என்னை இப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கு என்று போலியாக நொடித்தாள். என்னது என்றவன் புரியாமல் கேட்க, இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க என்று பெரிதாக முறுக்கினாள். என்னடி சொன்னடி, நான் கேட்டதுக்கு வாயை திறக்காம என்ன வேற கண்டுபிடிக்க சொல்ற? அதெல்லாம் அப்படிதான், சாதாரண மனுஷனே சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம், இதுல நீங்க போலீஸ் வேறல்ல. சாதாரண மனுஷனை சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாமா என தனக்குள் முணுமுணுத்தவன் அவள் முகத்தை யோசனையோடு ஊன்றி பார்த்தான். வேண்டுமென்றே அவள் பும்மென்று தூக்கி வைக்க முயன்றிருப்பது எல்லாம் வெறும் மேல்பூச்சாகத்தான் தெரிந்தது. எதையோ தனக்குள் ரகசியமாக வைத்தபடி அலைப்பாயும் அவளது கையில் விழிகளும் எதில்களுக்குள் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் புன்னகையும் தனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக தோன்றியது இவனுக்கு. சின்னது மாதிரியே இவ்வளவு எதையோ நினைச்சு சிரிப்பு அடக்குறாளே, 2 என்ன விஷமா பண்ணி வச்சிருக்குங்க என்ற கோணத்தில் சில நிமிடங்களுக்கு முதலில் மண்டையை உடைத்தவனுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. எப்படியாவது நாமளேதான் கண்டுபிடிச்சாகணும். மக பிரில்லியன்ட் போலீஸ்னு சர்டிபிகேட் கொடுத்த மறு நிமிஷம் அம்மா இதுல போலீஸ் வேறன்னு ஒரு இழு இழுத்து டேமேஜ் பண்றாளே. உதட்டை கடித்தவாறு மூளையை கசக்கியவனுக்கு சட்டென்று மின்னல் தோன்றியது. ஹே, பேச்சோட பேச்சா இவ என்ன சொன்னா?
ஆல்ரெடி ஃபேமிலி சீக்ரெட் பேசின பொழுதுகளோட ரிசல்ட் தான் இப்ப என்ன இப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்குன்னு ஏதோ சொன்னாலே. அப்போ என்று தொடர்ந்தவனின் முகம் 1000 சூரியனுக்கு நிகராக பளீர் என்று அதீத ஒளியை பூசிக்கொண்டது. வெடுக்கென்று அவளை தன் அருகில் இழுத்தவள், விழி, நிஜமாவா என்றாள் வார்த்தைக்கு தவித்து மெல்லிய பரபரப்புடன். ஒண்ணுமே சொல்லாம நிஜமாவான என்ன அர்த்தம் என அசட்டையா இதழ்களை சுழித்தாள் அவள். ஒன்ன அறாத்து அறாத்து என்று செல்லமாக சாடியபடி பெண் சுழித்த இடத்தை மோகத்தோடு சின்ன பெண்ணமாக்கினான் அவள். பா என்று அவனை விலக்கி தள்ளியவள், எதுக்கு அப்படி என்ன கடிச்சு வைக்கிற, அலிக்குது என சினுங்கினாள். என்னது டாவா என்று அவன் அதிர்ந்து பார்க்க, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக்கு, நானும் ரவுடிதான் ரேஞ்சுக்கு யூத்துன்னு அலற்றீங்கல்ல, அதுல டாயெல்லாம் சாதாரணம் என்றாள் நமட்டு சிரிப்புடன். எது எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, டாவ் ஃபார் டார்லிங், அப்படியா, என்னை எப்படியெல்லாம் லாக் பண்றடி நீ என மீண்டும் முற்றுகையிட முயன்றவனை வேகமாக தடுத்து நிறுத்தினாள் அவள். என்ன விஷயத்த சொல்லல நீங்க, நீ சொன்னியா, பெருசா புதிர் போட்டல, நான் சொல்ல மாட்டேன் என்று இம்முறை காவலன் முறுக்கினான். சொல்லுங்க போலீஸ்கார என்று அவன் சட்டை காலரை பிடித்து நெருங்க இழுத்து முத்தப்போர் தொடுத்தாள் கயல். கேடி நிதி என அவளுக்கு இசைந்தவாறு முனகியவள், பேபின்னு எப்போ எப்படி தெரிஞ்சது என்று ஆர்வமாக விசாரித்தான். பக்கென்று வெடித்து சிரித்தவள், ஐயோ முடியல, நீங்க கேட்ட மாடுலேஷன் எப்போ எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்கு என்று உடல் குலுங்கினாள். கொழுப்புடி உனக்கு என கடுப்பானவள், எப்போ எப்படி நடந்ததுன்னு நான் வேணா விளக்கமா கோணார் வர கொடுக்கவா என்று நக்கலாக கேட்கவும் சடன் பிரேக்கிட்டு தன் சிரிப்பை நிறுத்தினாள் மனைவி. இல்ல வேணா என்று பதறி தடுத்தவள், நானே சொல்லிடுறேன் என அவசரமாக விவரம் தெரிவித்தாள். என இதழ் குவித்து ஊதி படுக்கையில் மல்லாக்க விழுந்தவள், பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுல என்ன மாதிரி எந்த ஒரு புருஷனும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாண்டி. கொஞ்சமாச்சும் அப்பா ஆகிட்டோம்னு அந்த ஒரு ஃபீலிங்க சந்தோஷமா அனுபவிக்க விட்டியா நீ என்று பல்லை கடித்தான். ஐயோ என மைண்ட் வாய்ஸில் அலறியவள் வேகமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து சமாதானத்தில் இறங்கினாள். சும்மா ஒரு காலாட்டாப்பா, இன்ட்ரெஸ்டா இருந்ததுல, உனக்கு தானே இருந்திருக்கும் என்று மேலும் குமைந்தான் டிஎஸ்பி. அவனின் கடுப்பில் கண்களை உருட்டி சற்று சிந்தித்தவள் இன்னும் நெருங்கி அவனை மோகத்தில் ஆழ்த்த முயல குறுக்கே கரம் வைத்து தடுத்து ஒரு பார்வை பார்த்தான் அவள். என்ன என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. இதுலலாம் நான் ஏமாற மாட்டேன், எப்பவாது என்கிட்ட வசமா சிக்கிம் காலம் போயிடுவ, அப்ப நல்லா வச்சு செஞ்சுடுற இரு என்று சூளுரைத்தாள். அவள் சமாளிப்பாக அசட்டு நகை ஒன்றை சிந்த அப்பொழுதே நினைவு வந்தவனாக கண்களை விரித்தான் நாயகன். ஏண்டி இது பாப்பாவுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, கெட்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் ஆன உடனே அவகிட்டதான் முதல்ல உனக்கு குட்டி தம்பியோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு விட்டுட்டியே, அப்பா கிட்ட நான் தான் முதல்ல சொல்லுவேன், நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பிள்ளைய மிரட்டி வச்சிருக்க, அப்படிதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படியே நங்குன்னு தலையில 4 கொட்டு வைக்கலான்னு பத்திக்கிட்டு வருது எனக்கு. என்ன சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க நீங்க என்று முகத்தை தூக்கினாள் கயல். பாவண்டியது, வந்த உடனே உன்னை கேட்டதுக்கு வேகமா விஷயத்த சொல்ல வந்துச்சு, அப்புறம் சட்டுன்னு சமாளிக்க முடியாம சமாளிச்சு நான் திரும்ப திரும்ப கேட்கவும் நழுவி ஓடிடுச்சு. அப்புறம் நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொல்லுவேன், அவ எப்படி சொல்லலாம்? அதுக்கு நீ முதல்ல அவகிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். என்னால அது முடியலையே, எப்பவுமே நாங்க 2 பேரும் தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், அதனால சொல்லிட்டேன். தலையில் அடித்து கொண்டவள், கால கொடுமை, நீ எல்லாம் அந்த பரிதாபப்பட்ட ஜீவனுக்கு அம்மா, ரொம்பவே பாவண்டி அவ என்று நொடித்தான். என்ன இப்ப என்ன அவளை நான் இங்க குறையா வளர்த்துட்டேன் என்று கோபமாக பொங்கி எழுந்தாள் நாயகி. குழந்தைய எப்படியெல்லாம் படித்து வைக்கிற நீ? 30 வயசு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? ஒவ்வொன்னே அவகிட்ட போட்டி போட்டுக்கிட்டு பெரியவளா லட்சணமா? ஐயோ, ஒன்னாலேயே சீக்ரெட் மெயின்டைன் பண்ண முடியல, இதுல அவளை இவ வான் பண்ணி வைக்கிறா. சில நொடிகள் அப்படியே மேற்கூரையை வெறித்தபடி ஏதோ சிந்தனையில் இருந்தவன் மெதுவாக திரும்பி அருகில் இருந்தவளை பார்த்தான். சரி கிளம்புறியா? டாக்டர் கிட்ட ஒரு முறை செக்அப் போயிட்டு வந்துடலாம். ஒண்ணு வேணாம், நான் அத்தைக்கு போன் செஞ்சு விஷயத்த சொல்லிட்டு அவங்கள கிளம்பி வர சொல்லி நாளைக்கு போய்க்கிறேன் என்றாள் விரைவாக. மனைவி கோபிக்கும் அழகில் முகம் புன்னகையில் விரிய, அப்போ நான் வர வேணாமா
என்று நெருங்கி அவளிடம் இழைந்தான். அது உங்க இஷ்டம் என வார்த்தைகள் நறுக்க தெரித்தாள் போல் வந்தது. ஏன் இஷ்டம்? பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதானே. இவ்வளவு நேரமா அவ்வளவு சண்டை போட்டுட்டு நீயே யோசிற பேபி. இந்த விஷயத்த என்கிட்ட எவ்வளவு அழகா சொல்லணும். நீ ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுட்டு இல்ல வாங்கி வச்சுட்டு மாமா நீங்க அப்பாவாக போறீங்கன்னு வெக்கத்துல நெலிஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக்கா சொல்ல வேணாமா? பொங்கிய சிரிப்பை வாயில் கை வைத்து அடக்கியவள், எது மாமான்னு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லணுமா? கேட்கும் போதே சிரிப்பு சிரிப்பா வருது. இதுல நான் எங்க அப்படி சொல்றது என்று இதழ் கடித்து புன்னகைத்தாள். சட்டென்று கடுப்பானவள், எனக்கு தெரியும் நீ உன்னை பத்தி சுட்டு போட்டாலும் வெக்கம் வராதுன்னு. ஆனா நடுவுல கொஞ்ச நாள் மட்டும் எப்படி இது வந்துச்சுன்னா இப்ப வர சுத்தமா புரியல என்று தீவிரமாக கூறினான். எனக்கே புரியலையா, அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? சோ தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்ச நாள் ஆச்சும் அதை அனுபவிக்க கொடுத்து வச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரி, அத்தைக்கு முதல்ல போன் போடுங்க, விஷயத்த சொல்லலாம். அப்புறம் வித்யாவுக்கு வேகமாக அவளை இடை வெட்டியவன், இப்போதைக்கு அம்மா கிட்ட மட்டும் சொல்லலாம். இன்னும் 1 மந்த் கழிச்சு அதுக்கப்புறம் வேணா மத்தவங்க கிட்ட சொல்லிக்கலாம் என்றான் அழுத்தமாக. ஏன் வித்யா கிட்ட மட்டும்? அவதானே எனக்கு எல்லாமே. இல்லடா வழி, கொஞ்ச நாள் போட்டோம். வித்யா நல்ல பொண்ணுதான், ஆனா அவ வீட்டு ஆளுங்க சரியில்லைல, எனக்கு பிடிக்கல. திலீப் பட்டென்று கூறுவது சற்று சங்கடத்தை தந்தாலும் ஏதோ விஷயம் இருக்க போய்தான் சொல்கிறான் என புரிந்து அவன் கூற்றுக்கு சம்மதித்தாள் கயல். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.